ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பால் மசாலா. இது வந்து நம்ம சைடிஷாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சுட சுட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு மீனை வந்து முள் இல்லாமல் வெறும் சதையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த தோல் வந்து நம்ம எடுத்துடணும். நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு லைட்டாக அப்படி கீறி விட்டிங்கனாலே தோல் தனியாக வந்துடும். நம்ம அப்படியே வந்து தோலை தனியாக சதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் தோல் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் நடுவில் முள் இருந்துச்சு, அதோடய சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் எல்லாத்துலேயுமே நம்ம தோல் எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது போல் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து உருட்டினோன்னா பால் மாதிரி உருட்டுறதுக்கு வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். உங்களுக்கு 1-2 முள் இருந்தால் கூட இதில் நமக்கு தெரியும், அதில் எடுத்துடலாம். தோல் இருந்தாலுமே இதில் வந்துடும். நம்ம இப்போ இதை வந்து உருட்டிக்கணும். கொஞ்சமாக வந்து இதை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நான் குட்டி குட்டி பால்ஸாக தான் உருட்ட போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பெரிய பால்ஸாகவே நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச பிறகு அதை கட் பண்ணி கூட இந்த மசாலா செஞ்சுக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அதே போல் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது போல் சின்ன சின்ன தோல் இருந்துச்சுன்னா நமக்கு இது மாதிரி வந்துடும். அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது போல் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து மீனில் உள்ள தோல்லாம் எடுத்தோம்ல, அது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே உருட்டி வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இது சின்னதாக உருட்ட பிடிக்கலாம், பெரிய பெரிய பால்ஸாக கூட நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த மீன் பால்ஸ் வந்து வேகும்போது நல்லா உப்பு சேர்ந்துருக்கும். இது போல் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அந்த மீன் பால்ஸ்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கரைஞ்சிரும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம மூடி வச்சோன்னா பொங்கிடும். அதனால் நான் மூடி வைக்கல. இது வந்து 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த நம்ம மீன் பால்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போடும்போது கீழே இருக்கும், அதெல்லாம் வெந்து நல்லா மேலே வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இந்த மீன் பால்ஸ்லாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம எல்லா மீன் பால்ஸுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, அப்புறம் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்து சூப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நிறையா சேர்க்க தேவையில்லை, சும்மா ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 15 சின்ன வெங்காயம். வெங்காயம் நிறையா சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பாதி தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது அந்த லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃபிஷ் பாலுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் ஃப்ளேவர் நல்லா வருது. நம்ம லெமன்லாம் சேர்த்தோம்ல, அதெல்லாம் சேர்த்து செமையாக இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லாவே கலந்து விட்டுட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபிஷ் பால்ஸ், அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய பால்ஸாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா 4 பீஸ் இல்லை 8 பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து மசாலா சேரணும்ல, அதனால தான். இப்போ இதை நம்ம நல்லா வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்து நம்ம அப்பப்போ இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஃபிஷ் பால்ஸ்லாம் உடையாது நம்ம நல்லா வேக வச்சதுனால. அப்புறம் வந்து அதே போல் ஹார்டாகவும் இருக்காது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த பால்ஸ்லாம். நம்ம ஆறின பிறகு சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும்.
இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கனால பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் செஞ்சு வச்சுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காலியாகிடும், பசங்களாம் சாப்பிட்ருவாங்க. அதனால் அடிக்கடி நான் செய்வேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் பால் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.